ஒரு கதாபாத்திரம் மட்டுமே வெற்றிகரமான கதாபாத்திரமாக அதில் இருந்திருந்தால் படம் தோல்வி அடைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இவரை போல ஒருவர் இனிமேல் பிறக்க இயலாது. எத்தனை பேர் வந்து நடித்தாலும் அவருடைய படங்கள் வெற்றி அடைவதால் அவர் சூப்பர் ஸ்டார் என்று சினிமா உலகம் சொல்லலாம். நீங்கள் படம் எடுப்பதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வேண்டுமானால் மோடியாக நடிப்பேன். அதனால் அவர்தான் உருட்டு என்கின்றார் என்று சொன்னால் அவர்தான். ஏனென்று சொன்னால் பிரபாகரன் ஏதோ இவரை கேட்டுத்தான் அடுத்த ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்ததாக சொல்கிறார். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து பிளேயராக இருந்திருக்கீங்களா? நான் என்னை பொறுத்தளவில் எல்லா விளையாட்டையும் விளையாடுவேன். உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் கல்லூரியில் படிக்கிற போது டேபிள் டென்னிஸ் சாம்பியனாக இருந்தேன். டேபிள் டென்னிஸில் மிக அதிகமான ஆர்வத்தோடு இருந்தேன். ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம வந்தாச்சு, படித்தாச்சு. இப்போ புக்ஸ் படிக்கிறது இல்லைன்னா ஏதாவது ஒரு நாவல் படிக்கிறது அப்படிங்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்திருக்கா? நாவல்கள் நிறைய படிப்பேன். எல்லா நாவலும் படிப்பேன். இன்னும் சொல்ல போனால் உண்மை கதைகள் எதாக இருந்தாலும் அதை முதலில் இருந்து கடைசி வரை படித்து விடுவேன். எந்த புலனாய்வாக இருந்தாலும் அதை படித்து விடுவேன். ராவை பற்றி எழுதுகிற புலனாய்வு கதைகள் அல்லது ஒரு லால் பகதூர் சமீபத்தில் படித்த புத்தகங்களில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இறந்தது இயற்கை மரணமா அல்லது கொலையா என்பதை பற்றி ஒரு புத்தகம், அற்புதமான புத்தகம். அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு உணர்வை உண்டாக்குகிறது. அது கொலையாக இருந்திருக்குமோ அல்லது அவர் காப்பாற்றப்படாமல் தடுக்கப்பட்டிருப்பாரோ, முயற்சியே நடக்காமல் முடிந்து போன கதையாக இருந்திருக்குமோ என்று தோன்றுது. உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? தமிழிலே எனக்கு பிடித்த எழுத்தாளர் என்று சொன்னால் சுஜாதா அவர்களை சொல்லலாம். சுஜாதாவினுடைய கதைகள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய படித்திருக்கிறேன். இப்போ பொன்னியின் செல்வன், சிவகாமி சபதம், அந்த மாதிரியா கல்கி, அந்த மாதிரி கதைகள் கூட கல்கியினுடைய மிக அற்புதமான 2 காவியங்கள் என்று தான் அவைகளை சொல்ல வேண்டும். அதில் நீங்கள் எத்தனை முறை அதை படித்தாலும் ஏதோ புதிதாக ஒன்றை படிப்பது போலவே ஒரு தோற்றத்தை உருவாக்கும். கிட்டத்தட்ட உங்கள் மனதிலே ஒவ்வொரு வரியும் பதிந்தாலும் கூட அதை மீண்டும் படிக்க தோன்றும். அப்படி ஒரு காவியத்தை சமீப காலத்தில் யாரும் படிக்கவில்லை. அதே போல சாண்டிலியன் அவர்கள் ஒரு சரித்திர கதையை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதிலே சாண்டிலியனுக்கு நிகரான ஒருவர் இனிமேல் தான் பிறக்க வேண்டும் என்று கருதுகிறேன். பொன்னியின் செல்வன் புக்கில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எல்லா கேரக்டர்களுமே பிடித்தது தான். யாரோ ஒருத்தர் பிடிக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல இவங்களோட அந்த பொன்னியின் செல்வனுடைய வெற்றியை ஒவ்வொரு கேரக்டரும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை மனதை கவர்வது தான். அதனால தான் படமாக எடுத்து கூட பெரிய வெற்றியை பெற்றிருக்கார். ஒரு கதாபாத்திரம் மட்டுமே வெற்றிகரமான கதாபாத்திரமாக அதில் இருந்திருந்தால் படம் தோல்வி அடைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படி நீங்கள் படித்த புக்கில் இந்த புக் வந்து படமாக எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும், கண்டிப்பாக மக்களுக்கு இந்த படம் போகணும் அப்படின்னா எந்த புக்கை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க? சாண்டிலியன். அதை சாண்டிலியன் சொன்னதும் சிவாஜி சொன்னதும் நடக்காமல் போனது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். சாண்டிலியன் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கடைசி புத்தகமாக நான் இருக்க வேண்டும் என்பது சிவாஜியை பற்றிய, வீர சிவாஜியை பற்றிய வரலாறாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது கூட நடைபெறவில்லை என்று நான் கருதுகிறேன். அதே போல் இவரை போல ஒருவர் இனிமேல் பிறக்க இயலாது. எத்தனை பேர் வந்து நடித்தாலும் இவருடைய நடிப்பைத்தான் அவர்கள் பின்பற்றி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர் நடிகர் தினம் சிவாஜி கணேசன் தான். சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார், நான் வீர சிவாஜியாக நடிக்க வேண்டும், அதுவே என்னுடைய கடைசி படமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தார். அது கூட நடைபெறாமல் போய்விட்டது. வீர சிவாஜி அவர்களுடைய வரலாற்றை மிகச்சிறந்த படமாக எடுக்க வேண்டும், அதுவும் ஓமர் முக்தாரை போல ஒரு படமாக அதை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த படம் எடுத்தாங்கன்னா யார் அந்த கேரக்டரில் நடித்தா நல்லாயிருக்கும்? இப்போ இருக்கிற நடிகர்களில் எனக்கு பெரும்பாலும் தெரியாது. எனக்கு தெரிந்த நடிகர்களில் மிக சிறப்பாக அதை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக நான் ரஜினிகாந்தை தான் கருதுகிறேன். உங்களோட ஃப்ரெண்டு வேறு? ஃப்ரெண்டுன்னு இல்லை, நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் ரஜினி அவர்களை 2 முறை தான் சந்தித்திருக்கிறேன். ஒரு முறை நான் அவரை பார்த்தேன், அவருக்கு எனக்கு தெரியாது. 2வது முறை நான் சந்தித்தது ராஜ்பவனில் ராஞ்சியிலே சந்தித்தேன். முதல் சந்திப்பிலேயே மிகச்சிறந்த நண்பர்களாக வேண்டும் என்பது சில நேரங்களில் தான் நடக்கும். அவருடைய எளிமை, அவருடைய அடக்கம், ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழகத்தில் ஒரு விசித்திரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. இவர் எந்த படத்தை டைரக்ட் செய்தார் என்று கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற யூடியூப்களிலும் அவர்கள் தொலைக்காட்சிகளையும் வந்து உட்கார்ந்து கொண்டு
ஏதோ இவர்கள் தமிழகத்தையே வழிநடத்துவதைப் போல, உலகத்தையே வழிநடத்துவதற்காக இருக்கிறதை போல பேசுகிறார்கள். இவ்வளவு வெற்றி ஒரு 2 காட்சியில் வந்தவர்கள் கூட நடிகர் என்கின்ற பந்தாவில் உலா வருகிற பொழுது இவ்வளவு வெற்றி படங்களை தந்து எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து தான் நடித்தால் அதில் நிச்சயமாக பட தயாரிப்பாளர் பணக்காராவதற்குத்தான் வாய்ப்பு என்கிற நிலையில கூட எந்த விதமான ஒரு ஆணவ போக்கும் இல்லாமல், தனைக்களம் இல்லாமல், மிகுந்த யதார்த்தத்தோடு எம்ஜிஆர் கூட தன்னுடைய தனிப்பட்ட முறையில் தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிக கவனம் செலுத்துவார். ரஜினி அவர்கள் ஒரு நாள் பரட்டை தலையோடு வருகிறார், தலை செய்வாமல் கூட வருகிறார், சாதாரண சட்டையை போட்டுக்கொண்டு வருகிறார், முடி சில நேரங்களில் வெட்டி கொள்கிறார், சில நேரங்களில் வெட்டாமல் கூட விட்டு விடுகிறார். அப்படி ஒரு யதார்த்தமான மனிதரை காண்பது, அதுவும் சினிமா உலகத்தில் காண்பது என்பது அரிதிலும் அரிது. அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நம்ம ரொம்ப காலமாக, அதனால்தான் அவர் சூப்பர் ஸ்டார். என்னை பொறுத்தளவில் அவருடைய படங்கள் வெற்றி அடைவதால் அவர் சூப்பர் ஸ்டார் என்று சினிமா உலகம் சொல்லலாம். இவ்வளவு வெற்றிக்கு பிறகு கூட சாதாரணமான மனிதனாக எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற உயர்ந்த சிந்தனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறதால் தான் என்னை பொறுத்தளவில் அவர் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு இப்போ கொஞ்சம் டைமில் ஒரு போட்டியே நடந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். யாருக்கு கொடுக்கலாம், அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் இருந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே ஒரு சூப்பர் ஸ்டார் தானா, இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார்னா யார் அப்படின்னு? சூப்பர் ஸ்டார் என்பது இங்கே ஏறத்தாழ ஒரு பட்டத்தை போல. மக்கள் திலகம் என்று சொன்னால் எம்ஜிஆர் தான், அது மாதிரி சூப்பர் ஸ்டார் என்று சொன்னால் ரஜினி தான். அந்த பட்டத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. இதைவிட சிறந்த பட்டத்தை நீங்கள் பெற முடியும். நீங்கள் உழைக்க வேண்டும், உயர வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி வந்து, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பயோபிக் வந்துச்சுன்னா அது யார் எடுத்தா இல்லைனா யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் பார்த்த படங்களில் நான் படத்தினுடைய பெயரை மறந்துவிட்டேன். ஆனால் மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்தவர்கள் மோடியினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்தால் தத்துரூபமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதில் யார் ஆக்ட் பண்ணால் நன்றாக இருக்கும்? நடிகர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே, அதற்கு ஒரு டெஸ்ட் வைத்து தான் கண்டுபிடிக்க வேண்டும். மோடியினுடைய ஒவ்வொரு அசைவையும் பிரதிபலிக்கின்றவராக அவர் இருக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது யார் இந்த தேசத்தை நேசிக்கிறார்களோ அவர்களால் தான் அந்த ஒவ்வொரு அசைவையும் பிரதிபலிக்க முடியும் என்று கருதுகிறேன். உண்மையிலேயே பாரத தேசத்தை அவர்கள் நேசிக்க வேண்டும். உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஏதாவது ஆசையோ இல்லைன்னா சான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? நீங்கள் படம் எடுப்பதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வேண்டுமானால் மோடியாக நடிக்கிறேன். ஓகே, அப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே தானே சார்? ஓகே சார், அப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்க பயோபிக் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுல என்ன விஷயம் வரும்? என்னுடைய பயோகிராபி வருவதை நான் விரும்பவில்லை. வாழ வேண்டும், மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், காற்றில் கரைந்த கற்பூரத்தை போல அந்த நினைவுகள் மறைந்து விட வேண்டும். எனக்கு பின்னால் என் குடும்பம் கூட என்னுடைய லெகசியை பயன்படுத்தி அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று நினைப்பவன் நான். அவர்கள் உழைக்க வேண்டும், அவர்கள் உயர வேண்டும், அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அப்போ வந்து சார் வந்து நரேந்திர மோடியினுடைய பயோபிக்ல நடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே தயாரா இருக்காரு. இது கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். படம் எடுப்பதற்கு தான் யாரும் இல்லை. இப்போ இனி வந்து அவரை எடுத்தாலும் என்னை போட மாட்டார்கள். நிச்சயமா உங்களை போடாம என்ன சார்? இப்போ வந்து இந்த 2K கிட்ஸில் சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். உருட்டுறது, கம்பி கட்டுறது, என்னென்ன சொல்கிறான் பாருங்கய்யா அப்படின்னுலாம் ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் கடந்து தான் வந்திருப்பீங்க. உருட்டுறான் பாரு, நல்லா உருட்டு உருட்டு அப்படிம்பாங்க. அது நான் இளைஞர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேனா என்று தெரியவில்லை. ஆனால் சினிமாவில் நான் எப்பொழுதும் சினிமா பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த தொலைக்காட்சிகளில் வருகிற சிரிப்பு காட்சிகளை தொடர்ந்து பார்ப்பேன். அதில் அநேகமாக வடிவேலு அடிக்கடி அதை உபயோகப்படுத்துகிறார் என்று நினைக்கிறேன். பொய் சொல்வதை அவர்கள் உருட்டுகிறார்கள் என்று சொல்கிறார், இல்லாததை இருப்பதாக சொல்வதை அவர் சொல்கிறார். அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் நான் சொல்கிறேன் சார். இப்போ அதை சொன்னதும் உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ்லையோ இல்லைன்னா ஆக்டிங்லையோ யார் அதை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து உருட்டு உருட்டு, நீ நல்லா உருட்டு அப்படிங்கிறது யாருக்கு செட் ஆகும்? எனக்கு சீமான் தான் ஞாபகத்துக்கு வருகிறார். ஏன் சார்? அவர் நடக்காததெல்லாம் நடந்ததாக சொல்கிறார். எது நடந்தாலும் அது தன்னால் நடந்ததாக சொல்கிறார். எந்த குறையாக இருந்தாலும் தன்னால் நிவர்த்தி செய்ய முடியும் என்று சொல்கிறார். உலகம் முழுவதும் தோற்றுப்போன அரசுடைமையாக்கப்பட்ட பல வேலைகளை இவர் மீண்டும் அரசாங்க வேலையாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஆடு மாடுகளை எல்லாம் மேய்ப்பதையெல்லாம் நான் அரசாங்க வேலையாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஏற்கனவே செய்துதான் கறிக்கு பஞ்சம் வந்து, உணவுக்கு பஞ்சம் வந்து கம்யூனிசம் கீழே விழுந்தது.
அதனால் அவர்தான் உருட்டு என்கின்றார் என்று சொன்னால் அவர்தான். ஏனென்று சொன்னால் பிரபாகரன் ஏதோ இவரை கேட்டுத்தான் அடுத்த ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்ததாக சொல்கிறார். அதனால் அவர்தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறார். ஒருவேளை அவர் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நான் ஒன்றைத்தான் சொல்லுவேன், உங்களிடத்தில் நிறைய திறமை இருக்கிறது. நீங்கள் தேசியத்தை வளர்ப்பதற்கும் தெய்வீகத்தை வளர்ப்பதற்கும் நீங்கள் முறையாக பாடுபட்டீர்கள் என்று சொன்னால் இந்த தமிழ் மண்ணிற்கு நீங்கள் செய்கின்ற மகத்தான சேவையாக அது இருக்கும் என்று சொல்வேன். நீங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க ஐயாவை பின்பற்றி தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று நீங்கள் வர வேண்டும். எவ்வளவோ உருமாற்றத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு சாதாரண தீக்காக்காரனாக தொடங்கி இன்றைக்கு முருகன் தான் என் பாட்டன் என்று சொல்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு உடைத்தவராக தோன்றுகிறார். அதையெல்லாம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் எடுக்கிற பொழுது மட்டும்தான் நல்லொழுக்கத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்த முடியும். அடுத்ததா ஒரு டேர்ம் வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாரு. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி நம்ப வைப்பது. அதில் யார் வல்லவர்கள் என்று சொன்னால் எனக்கு தெரிந்து திமுக தான் அதில் தனித்துவம் பெற்ற ஒரு இயக்கம் என்று கருதுகிறேன். ஸ்பெசிஃபிக்காக யாராவது ஒருத்தர் இருக்கா? அவர்கள் எல்லோருமே அதில் பிஹெச்டி வாங்கினவர்கள். யாரை சொல்வது? அடுத்ததா ஒரு டேர்ம் வந்து என்னென்ன சொல்றான் பாருங்கய்யா அப்படிங்கிற டேர்மை இப்போ யாருக்கு நீங்க கொடுப்பீங்க? வள்ளலாரை பற்றி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற பொழுது நானே ஆச்சரியப்பட்டு விட்டேன். இவ்வளவு தெய்வீக உணர்வு இவருடைய மனதிலே இருக்கிறதா என்று. ஆனாலும் கூட நான் அதையும் இதையும் பொருத்தி பார்க்க விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் கலைஞரை கூட மனப்பூர்வமாகத்தான் ராமானுஜரை பற்றி தன்னுடைய கடைசி காப்பியத்தை எடுத்தார்கள். அதில் மதத்தில் புரட்சி கண்ட மகான் என்று சொன்னார்கள். எல்லாமே மாற்றத்துக்குரியது. நல்லவைகளுக்கு எதிராக எந்த மனிதனாலும் நீண்ட நெடிய காலத்திற்கு எதிர்த்து போராட முடியாது. ஒரு நாள் அவன் நல்லவைகளை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அரசியல் இல்லாமல் நிறைய கலகலப்பான விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களோட காலேஜ் டைம் அப்படின்னு எங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.